Hi friends, welcome to Diya's Best. இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் போன ட்ரிப் தான் பார்க்க போறோம். Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வெக்கேஷன் போய். ஸோ இந்த தடவை வந்து பக்கத்தில் இருக்கனால கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொடைக்கானல் ட்ரிப்பு. எனக்கும் தியாவுக்கு வந்து பேசிக்காகவே இந்த மவுண்டெயின் ட்ரிப் எதுவுமே எங்களுக்கு சேராது. ஃபுல் வாமிட்டாக வரும். ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிவிட்டோம், போகிறதுக்கு முன்னாடியே போய் டாக்டருக்கு போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு வாமிட் வராத மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். வெறும் காலி வயிறோடு தான் நாங்கள் மேலே ஏற ஆரம்பித்தோம். இது வந்து ரொம்ப, ஆனால் வின்டர் சீசன் தான், பட் ரொம்ப அந்த அளவுக்கு மிஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து கொடைக்கானல் வந்து மிஸ்ட் இல்லாமல் அப்போ தான் பார்க்குறோம். ஸோ கொடைக்கானல் லாஸ்ட்டாக ஏறியாச்சு. எதுவுமே வந்து சாப்பிடாதனால செம்ம பசியில் இருந்தோம். போனேன்னே ஃபஸ்ட்டு அந்த சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் என்னென்ன சாப்பிட்றதுக்கோ எல்லாமே சாப்பிட்றதுக்கு வாங்கியாச்சு. அங்கேருந்து அப்படியே வந்து மெல்ல நடந்து போய் சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் போய் நாங்கள் வந்து அஸ் யூஷுவல் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நிறைய தடவை வந்து கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நிதானமாக நின்று சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் போய் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்திருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து அங்கே வந்து நின்று நிதானமாக ஃபோட்டோஸ் எடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானலில் நான் இது வரைக்கும் வந்த எல்லா ட்ரிப்லையுமே மேக்ஸிமம் 5 o'clock கொடைக்கானல் ஃபுல்லாக இருட்டிடும். ஆனால் இப்போ தான் ஈவினிங் மேலேயும் இருட்டாமல் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் அங்கங்கே மிஸ்ட்டு தெரியுது கண்ணுக்கு. நாங்கள் இந்த தடவை வந்து ஒரு புது காட்டேஜில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் லாஸ்ட் டைம் இருந்த காட்டேஜை விட இந்த காட்டேஜ் வந்து பக்கத்தில் எல்லாமே வந்து ஃபுல் மவுண்டெயின் தான். செம்மையாக இருந்துச்சு வியூ வந்து. ஏன்னா அந்த காட்டேஜில் வந்து எல்லாமே கீழே தான் இருக்கும் ரூமு. இது வந்து நாங்கள் வந்து இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்றனால வியூஸ் எல்லாமே ஃபுல்லாக மவுண்டெயின் வியூஸாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து மேலே தான் ரூம் எடுத்தோம். கீழே வந்து கிச்சனு, ஒரு தனியாக ஹாலு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். மேலே வந்து தனித்தனியாக ரூம் எடுத்துக்கிட்டோம். இந்த ரூம் தான் நாங்கள் எடுத்துக்கிட்ட ரூமு. அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஃபுல்லாக மொட்டை மாடி. பிள்ளைங்க ஓடி ஆடி விளாட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. பாருங்களேன், ஃபுல் மவுண்டன் வியூஸ். அந்த காட்டேஜை விட இந்த காட்டேஜ் வந்து எனக்கு ரியலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா இருக்கு. இப்போதான் வந்திருக்கேன். ரொம்ப ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, லஞ்சு வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து லஞ்ச் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தனால இங்கே வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து லஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஈவினிங் வந்து லேக் வேணால் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து தியா வந்து பக்கத்தில் நிறைய அந்த பூச்செடியெலாம் இருந்தனால ஒன்றா வந்து பிச்சு கொடுத்துட்டு இருந்தா. அதில் அந்த டெய்ஸி ஃப்ளவர்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் அப்படியே போகிற வழியில் பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவினிங் வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் எங்கேயுமே பிளான் பண்ண மாட்டோம். அப்படியே காட்டேஜ்லேயே ரூம்லேயே இருந்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஈவினிங் இப்போ தான் வந்து லேக்குக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் அந்த வெக்கேஷன் டைம்ன்றனால எங்கே பார்த்தாலுமே இங்கே வந்து கேரளா ஆளுங்க தான் நிறைய இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆசை குதிரை, அந்த ஹார்ஸ் ரைடிங் போகணும் அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹார்ஸ் ரைடிங் போனேன். போயிட்டு அப்படியே வந்து சைக்கிள் ரைடிங் போனோம். ஆனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அப்படியே சைக்கிள்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து எதுவும் ஷாப்பிங்லாம் பண்ணல, சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் வந்து ஃபயர் கேம்பிங்காக வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணுறோம். ரொம்ப நேரம் வந்து ஃபயர் கேம்பிங் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அந்த வேலையெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு க்ரில் பண்ணி கொடுக்குறோம், அப்படியே ஃபயர் கேம்ப் போட்டு அதிலே வந்து க்ரில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபயர் கேம்போட நாங்கள் வந்து சிக்கன் க்ரில் பண்ணி சாப்பிட்றது செம்மையாக இருந்துச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ். அதோட வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த குளிருக்கு கிரில் பண்ண சிக்கன் அப்படியே மைனஸில் சுட சுட எடுத்து சாப்பிடும்போது வாவ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ
ஸோ நைட் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக போய் தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு எங்கேயாச்சும் போய் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மார்னிங் அஸ் யூஷுவல் வந்து அவங்ககிட்டே வந்து நாங்கள் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய சொல்லிட்டோம். அங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பிரிட்ஜு கீழே வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ரொம்பலாம் போகல, லைட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் வந்து நல்லா கிளியராக இருந்துச்சு, தண்ணி சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சில்னஸும் இல்லை. அதனால் பிள்ளைங்க போய் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து காலையில் லைட்டாக மிஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மிஸ்டில் ஒரு 2 ஃபோட்டோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போனோம். எங்கே போனாலுமே எல்லா ஃபுல் டூரிஸ்ட் ஆளுங்களாக இருந்தாங்க. எங்கேயுமே போய் அந்த அளவுக்கு பார்க்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம். அங்கே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தியா பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி போயிருந்தோம். அப்போ வந்து இந்த கார் ரைடு அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். ஸோ அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டோம். அது முடிச்ச பின்னாடி வந்து ஒரு ஃபேமஸ் ஐஸ்கிரீம் கடை இருக்குது, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வேறு எங்கேயும் போகல, அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து ட்ரிப்பே வந்து 3 days தான் பிளான் பண்ணோம். செகண்ட் டேவும் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா நிறைய ரஷ் இருந்துச்சு. எங்கே போனாலுமே கார் கூட நிப்பாட்ட முடியல, அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். நான் சீரியஸாக சொல்கிறேன், அது வந்து காட்டேஜ் கம் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வியூ அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஏதோ நம்ம வந்து ஒரு இடத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் அந்த வியூவே. ஆனால் வந்து ரெஸ்டாரண்ட்டில் டீ குடிக்க முடியல. 12 o'clock மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டனால நாங்கள் அப்படியே வெறும் ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எப்போ கொடைக்கானல் வந்தாலும் அந்த ட்ரிப் வந்து எப்படி ஃபினிஷ் ஆகும் அப்படின்னா, அந்த சாக்லேட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து வாங்கின பின்னாடி தான் அந்த ட்ரிப்பே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அஸ் யூஷுவல் அங்கே போகிற வழியில் வந்து ஒரு கடையில் நிப்பாட்டி சாக்லேட் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானலில் பேஷன் ஃப்ரூட் வந்து நான் ட்ரை பண்ணேன். இப்போ தான் நான் இந்த ஃப்ரூட்டே வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கேன், பட் வந்து நேரில் பார்த்ததில்ல. பட் சீரியஸ்லி செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. பட்டர்ஸ்காட்ச் டேஸ்ட் இருந்துச்சு அந்த சீடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.